காமராஜர் வம்ச பேரவையின் நிறுவனத் தலைவரும், காங்கிரஸ் கமிட்டியின் வர்த்தக பிரிவின் மாநில செயலாளருமான பெர்னட் ஜான்சன் அவர்களை சந்திக்கொள்ளலாம். வணக்கம் சார். திமுக கூட்டணியில் இந்த வாட்டி 28 தொகுதிகள் கேட்டு வாங்கியிருக்கிறீங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறோம்னா, கடந்த முறையோட இந்த விட எங்களுடைய வளர்ச்சிங்கிறது தான். எப்போவுமே திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு நெருக்கமான நட்பு இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சரும் சரி, எங்களுடைய தலைவர் இளந்தலைவர் ராகுல் காந்தியுமே மிக நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் தான் இருக்கிறாங்க. அப்பவுமே தெரியலான்னு தெரியும், அவரோட சகோதரர்கள்னு சொல்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. ஊடகங்கள் தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் உண்டான நெருக்கங்கள் எப்போவுமே இருக்குது. இந்த வாட்டியும் அதே போல் எப்போவுமே நாங்கள் தமிழ்நாடு மக்கள் ஆட்சியில் நாங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம். டெல்லியில் பொறுத்த மட்டும் எப்போவுமே திமுக எங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கும் ஆதரவுகள் கண்டிப்பாக இருக்குங்கிறது நான் சொல்லி. இல்லை, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. நீங்கள் இப்போ இந்த திமுக இந்த கூட்டணி சேர்வதற்கு பல பிரச்சனைகள், நீங்கள் ஆட்சியில் பங்கு காங்கிரஸ் கேட்டதாக இருக்கட்டும், விஜய் வரவுனால விஜயோட கூட்டணி இருக்கட்டும், இது உடனே நடக்கிறது இல்லை. நட்புகள் இருந்தாலும் சென்ற வாட்டி பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் அந்த எக்ஸ் தளத்தில் பார்த்தீங்கன்னா பிரதர் அப்படின்னு வாழ்த்துக்கு சொல்லியிருந்தார். இந்த வாட்டி அந்த பிரதரெல்லாம் அந்த எக்ஸ் தளத்துலேருந்து நீக்கப்பட்டிருந்தது. பிரதருங்கிறது என்றைக்குமே சகோதரர் அது அப்படிங்கிறது இல்லை. நட்புங்கிறது கண்டிப்பாக தொடர்ந்துட்டு தான் இருக்குது. காங்கிரஸில் உள்ள தலைவர்களுக்கும் சரி, தொண்டர்களுக்கும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு உண்டான சுயமரியாதை, அவங்களுக்கு உண்டான விருப்ப வெறுப்புகள் இருக்கும். அதில் 1-2 தலைவர்கள் இந்த வாட்டி ஏதாவது சொல்லியிருந்திருக்கலாம். மற்றபடி திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் உண்டான நட்புகள் என்றைக்குமே தொடருது, நல்லா தான் போயிட்டு இருக்குன்னு விஷயம் இல்லை. இல்லை, நீங்கள் அப்படி சொன்னாலும் மாணிக் தாகூர் அவர்கள்லாம் எப்படி பேசினார், நாங்கள் பங்கு கேட்பதில் தப்பு இல்லை, பங்கு வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. நாங்கள் கருணாநிதி அவர்கள் இருந்தபோதே தவற விட்டுட்டோம், அப்பொழுதே நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்டிருக்கோம். அன்னைக்கு காங்கிரஸ் அவங்க இருந்ததுனால தான் திமுகவே அந்த 5 ஆண்டு காலம் ஆட்சியில் நீடிக்க முடிஞ்சது. கண்டிப்பாக நான் அவர் கேட்குறதுங்கிறது உரிமை, அது கண்டிப்பாக தப்பு கிடையாது. முடிவெடுக்க வேண்டியது தலைமை, டெல்லி அவங்கள சொல்கிறது தான். அதனால் இவங்களோட கேட்குறது தப்பு இல்லை, சொல்லியிருக்கிறாங்க. அது முடிவெடுக்க வேண்டியது தலைவர் ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன தலைவரும் தான். அவங்க தான் முடிவெடுக்கணும். அவங்க ஆல்ரெடி முடிவு எடுத்துட்டாங்க. இவங்களோட விருப்பத்தை சொன்னாங்க, ஆல்ரெடி அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. என்ன பண்ணணுங்கிறது அவங்களுக்கும் தெரியும். தலைமை என்ன சொல்லுதோ அது மாநிலம் கட்டுப்படுவோம். இப்போ இந்த ஊடகன்றீங்க, முதலமைச்சர் அந்த ஒரே ஒரு இந்த சைகை காட்டினது பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுது. கண்டிப்பாக அது அவரோட அன்னைக்கு இப்போ வெளியே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஊடகங்கள் எல்லாரும் என்ன கேட்டாங்கன்னா, இருக்கிற கூட்டணி உங்களுக்கு என்ன பேசி முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் அங்கேருந்து ஏதாவது பதில் சொன்னால் இங்கே இருக்கவங்களுக்கு கேட்காது. அப்போ அதை செய்கை மூலமாக செய்யணுங்கிறதுக்காக தான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னார். அது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பாணியில் அவங்கவுங்க பாஷையில் சொல்லிடுறாங்களே தவிர அது நல்லபடியாக சுமூகமாக முடிஞ்சிருச்சுங்கிற சொல்கிறத அவர் அந்த மாதிரி செய்கையில காட்டினார். இப்படி இருக்கும்போது காங்கிரஸ் தொண்டர்களாக இருக்கட்டும், திமுக தொண்டர்கள் இருக்கட்டும், இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் இந்த கூட்டணி உறுதியாக இருக்குது. அவர்கள் எப்படி தேர்தலில் இணைந்து செயல்படுவதான்னு இங்கே நினைக்கிறேன். தலைமை ஒத்து போனாலும் கீழே இருக்கிற அந்த தொண்டர்கள் தான் உழைத்தாதான் அந்த வெற்றிக்கு உழைக்க முடியும். அந்த இதில் எந்த பாகுபாடும் இல்லை. ஏன்னா எப்பவும் இருக்கிறது போல தான். கடந்த சட்டசபை தேர்தலாக இருந்தாலும் சரி, பாராளுமன்ற தேர்தலாலும் சரி, இதற்கு முன்னாடி திமுக காங்கிரஸ் எப்படி ஒன்றிணைந்து செயல்பட்டுச்சதோ அதே சகோதரத்தோட, அதே ஒற்றுமையோட, அதே பலத்தோட கண்டிப்பாக இந்த வாட்டியும் நாங்கள் ஒன்றா செயல்படுவோம். கண்டிப்பாக தமிழ்நாட்டில் மிக பெரும்பான்மையான ஆட்சியை பிடிக்க போகிறது கன்ஃபார்முங்கிறது தெரியும் எல்லாருக்கும். அதனால் அந்த சகதியில் எந்த பாகுபாடும் இல்லை, நல்லா தான் இருக்கும். காங்கிரஸ் கட்சிக்கு அவ்வளோ பெரிய வாக்கு வங்கிகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா தமிழகத்தில்? கண்டிப்பாக. ஒரு காலத்தில் பெருந்தலைவர் காமராஜர் தலைவராக இருக்கும்போது தமிழகத்தில் ஆட்சி செய்த கட்சி. அதுவும் இன்னைக்கு எந்த ஒரு தலைவர்கள் வந்தாலும் முதல்ல சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, நாங்கள் பெருந்தலைவரோட ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படிங்கிறது. அவருடைய திட்டங்களாக இருக்கட்டும், செயல்பாடுகளாக இருக்கட்டும், இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சியும் இதுவரைக்கும் செஞ்சதும் இல்லை, செய்ய போகிறதும் இல்லை. நம்ம அணைகள் கட்டாக இருக்கட்டும், இருக்கக்கூடிய எல்லா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே தமிழ்நாட்டில் கொண்டு வளர்ச்சி பாதையில் இன்றைக்கி மேலே கொண்டு வந்திருக்கிறது பெருந்தலைவரோட பெரிய பங்கு. அதனால் அப்படிப்பட்ட தலைவர், அப்படிப்பட்ட தொண்டர்கள் இன்னும்
தமிழ்நாட்டில் இருக்க தான் செய்கிறாங்க. காங்கிரஸோட மவுசு என்றைக்கும் குறையாது, குறையவும் வரும். இல்லை, அன்னைக்கு இருந்த காமராஜ் அவர்கள் வந்து இருந்த ஆட்சி தான் இன்னைக்கு எல்லாம் நடத்துவேன்னு சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட காமராஜர் அவர்களையே தோற்கடிச்சது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அப்பேற்பட்ட காமராஜர் தோற்பதற்கும் அதுக்கு மீண்டும் காங்கிரஸ் இங்கே அடுத்த கட்டத்தை எட்டி அதுக்கப்புறம் ஆட்சி அமைக்க முடியாத காரணம் யாருங்கிறதும் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக அப்பேற்பட்டவர்கள் தான் நம்ம கூட்டணி வச்சிருக்கிறாங்க, தலைமை வச்சிருக்கு. காமராஜர் ஆட்சி அமைப்புன்னு சொல்லிட்டு அவரே எதிர்த்த கட்சியோட தான் கூட்டணி வச்சிருக்கிறீங்க. இல்லைன்னு சொல்லலை. அது என்னன்னா, காமராஜர் அன்னை தோற்கடித்த விருதுநகரில் அதே இளைஞரால் தான் பெருந்தலைவர் தோற்கடிக்கப்பட்டார். இருந்தாலும் இன்னைக்கு உள்ள சூழ்நிலைகள், இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி, இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் மேலிடம் தலைமை வந்து நல்ல முடிவு எடுத்திருக்கிறாங்க. இது என்னைக்கும் தொடரதான் செய்யுது. இப்போ தமிழகத்தில் பெரும்பான்மையான வாக்கு வங்கி இருக்குன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா இருக்குது. ஒரு குறிப்பிட்ட பகுதியை தவிர குறிப்பிட்ட பகுதின்னு நீங்க சொல்ல வர்றது தென் தமிழகத்தை சொல்லலாம். தென் தமிழகம் என்னைக்குமே வந்து காங்கிரஸோட கோட்டை தான். ஏன்னா கடந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கிற எல்லா தொகுதியுமே, தென்காசியாக இருக்கட்டும், ஸ்ரீவைகுண்டமாக இருக்கட்டும், கன்னியாகுமரி, நாங்குநேரி, எல்லா தொகுதியாக இருந்தாலும் கண்டிப்பாக அது வந்து காங்கிரஸோட கோட்டை தான். கொடுத்துருக்க அனைத்து தொகுதியிலையுமே வெற்றி பெற்றிருக்கோம். அதே போல தான் இந்த முறையும் காங்கிரஸுக்கு கொடுத்துருக்கிற 28 தொகுதியிலும் அனைத்து தொகுதியிலும் கண்டிப்பாக காங்கிரஸ் வெற்றி பெறும். அப்படி வெற்றி பெற்றால் திமுக ஆட்சியில் காங்கிரஸ் ஏதாவது பதவிகள் கேட்குறதோ இல்லை பங்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க? பங்கு கேட்கறது, ஆட்சிங்கிறது எல்லாமே வந்து டெல்லி தலைமை முடிக்கூடிய வேண்டிய விஷயம். இங்கே உள்ள தலைவர் தெளிவாக சொல்லிட்டாங்க. தலைவர் செல்வபிரதிநிதி தெளிவாக சொல்லிட்டாங்க, இதை பற்றி வேற யாரும் எதுவுமே பேசக்கூடாது அப்படிங்கிறது. அதனால டெல்லி தலைமையும் திமுகவுடைய தலைமையும் என்ன பேசி முடிவெடுக்கிறாங்களோ அதுக்கு காங்கிரஸ் தொண்டர்களும் சரி, இங்குள்ள தலைவர்களும் சரி, கண்டிப்பாக எல்லாரும் கட்டுப்படுவாங்க.